ரொம்ப நாளாக மசால் பூரி சாப்பிடணும்னு ஆசை. ஸோ வீட்டில் வந்து அந்த பூரி அப்புறம் வந்து எல்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து உம்மா வந்து அப்பத்துக்கு வந்து க்ரீன் பீஸ் வந்து சாக் பண்ண வச்சுருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சரி மசால் பூரி பண்ணலாம். இது செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் பண்ணேன். ஆனால் வந்து அந்த ஒரு ஞாபகத்தில் அப்புறம் வந்து யூடியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எடுத்து அப்படி பண்ணேன். அந்த க்ரீன் பீஸ் கூட வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டேன். ஒரு நல்ல மையா மசிகிற வரைக்கும் ஒரு 3 விசிலுக்கு போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் வந்து சாட்னாலே கண்டிப்பாக வந்து 2 சட்னி வேணும். எப்போவுமே இந்த இம்லி சட்னி இருக்குல்ல, இந்த புளிப்பா இந்த டேட்ஸ் வச்சு பண்ணுற சட்னி வந்து நான் எப்போவுமே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நான் ஏதாவது சில டைம் அதிகமாக நான் பானிபூரி லிக்விடாக ஊற்றி சாப்பிட்றது தான் வீட்டில் செய்வேன். ஸோ அதுக்கு வந்து எடுக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு மாதத்தில் ஒரு 1 டைமாவது நான் வந்து கண்டிப்பாக அந்த பானிபூரி செய்வேன். இப்போ வந்து அது முடிஞ்சிட்டு அதனால நான் வந்து கொஞ்சம் டேட்ஸு அப்புறம் வந்து புளி அதெல்லாம் வச்சு அந்த பேஸ்ட்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த மசாலா வந்து மசால் பூரி கூட மட்டும் கிடையாது, நம்ம சப்பாத்தி கூடலாம் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றி அந்த ரோஸ் ஸ்மெல் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பொடிகளாக என்ன போட்டேன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, அப்புறம் பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு பீஃப் மசாலாவையும் போட்டு இந்த கடைஞ்சி வச்சுக்கிறத க்ரீன் பீஸையும் ஊற்றினேன். நம்ம வந்து மசால் பூரிக்கு பண்ணால் ரொம்ப லிக்விடாக பண்ணுங்கள், சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும்.